உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா எந்தெந்த ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஹெல்தின்னு நினச்சி டெய்லி சாப்பிட்ற சில ஃபுட்ஸ் உங்களோட பிளட்டில் சுகர் லெவலை அதிகப்படுத்தி விட்டுரும். ஷாக் ஆகாதீங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபுட் டயபெட்டிஸ் இல்லாதவங்க கூட டே டு டே லைஃப்பில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் அவங்க ஃபியூச்சரை நினச்சி இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 1, சுகரி ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், பேக்டு ஜூஸஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இதில் இருக்க லிக்விட் சுகர்னால உங்கள் பிளட்டோட சுகர் லெவல் இன்ஸ்டண்ட்டாக அதிகமாகும். நம்பர் 2, ஒயிட் பிரெட்ஸ், அப்புறம் நீங்கள் நார்மலாக பேக்கரியில் சாப்பிட்ற ஐட்டம்ஸ். ஃபைபர் கம்மியாக மைதா அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பிளட் சுகரை அதிகப்படுத்தும். அதனால பேக்கரியில் டெய்லி சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கோங்க. நம்பர் 3, ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ். லட்டு, ஜாங்கிரி, வீட்டில் பண்ணுற பாயசம், கேசரி, சாக்லேட்ஸ் இதுவும் பிளட் சுகர் அதிகப்படுத்திடும். அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்பர் 4, நிறைய ஒயிட் ரைஸ். புரோட்டீன் சேர்த்துக்காம, காய்கறிங்க சேர்த்துக்காம வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் நிறைய சாப்பிட்றது, இதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்பர் 5, சீரியல் பிரேக்ஃபாஸ்ட். ஓட்ஸ், கெலாக்ஸ், சிரல்ஸ், மியூசிலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்தின்னு போட்டிருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நிறைய ஆடட் சுகர்ஸ் இருக்கும். என்ன சாப்பிட்றீங்க, எத்தனை தடவை சாப்பிட்றீங்க, என்ன டைமில் எடுக்கிறீங்க, என்ன காம்பினேஷனில் எடுக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற பேட்டர்ன் தான் நம்மளோட ஹெல்த்தோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ணும். உங்கள் சுகர் ஸ்பைக்கை கம்மி பண்ண நிறைய புரோட்டீன்ஸ் எடுக்கணும், நிறைய ஃபைபர்ஸ் எடுக்கணும், ஹெல்தியான ஃபேட்ஸ் இருக்க ஃபுட்டை கம்பைன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.